பேரலை அரண்சை யூடியூப் ரூட்டஸ் டிரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம். திரு ஆலூர் ஷானவாஸ், திரு லோகு ஐயப்பன், திரு கரிகாலன், திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர். நாள் ஜனவரி 25 மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம், கோட்டூர்புரம், சென்னை. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அமெரிக்க வாழ் தமிழர் திரு தில்லை அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட செய்தி பார்த்தோம். ஆனா அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொதுவாக தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ முதலமைச்சராகவோ பிரதமராகவோ பதவியேற்கும் பொழுது முதல் நாள் முதல் கையெழுத்துன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்படும். அதை பார்த்திருப்போம். ட்ரம்ப் பதவியேற்கும் பொழுதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் பொறுப்பேற்ற அந்த நிகழ்வு அது எப்படி நடந்து முடிந்திருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ட்ரம்ப் வெற்றி பெற்ற உடனேயே நமக்கு தெரியும் என்னென்ன அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச ஒன்றுதான். அவர் பொறுப்பேற்ற பிறகு இங்கேயும் அதே மாதிரி ஒரு வாடிக்கையாக செய்யறது. ஏன்னா முதல் கையெழுத்து பண்ணுவாங்க, நிறைய இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் செய்வாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து அது அதிபருக்கு இருக்கிற ஒரு அந்த ரைட். அது அதன் மூலமா நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இருக்குது, ப்ரோக்ளமேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வாங்க. சிலது வந்து இம்ப்ளிமெண்டபிள், சிலது வந்து சும்மா ஒரு 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 அவர்கள் அவங்களுடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக செய்யறதா இருக்கும். சிலது வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகும், சிலது ரிஜிஸ்டர் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஐடியாலஜியும் பொறுத்து, அவங்களுடைய பேஸை பொறுத்து, அவங்க என்ன செய்ய வராங்கிறத பொறுத்தும் இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்டபிள் அது அப்படின்னு அவர் நிறைய கையெழுத்து போட்டிருக்காரு. அது எண்ணிக்கை எனக்கு சரியா தெரியல. அது கிட்டத்தட்ட டசனுக்கு மேல எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் செஞ்சாங்க அப்படின்னா அது அந்த அவருடைய அந்த பதவி காலம் வரைக்கும் தான் அது வந்து, அதாவது அடுத்து வர வந்து அதை தொடர்ந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை வந்து அவங்க இது பண்ணலை, அப்படி கேன்சல் பண்ணலை அப்படின்னா அது தொடரும். பொதுவாக வந்து ஒரு மற்ற கட்சியை பற்றி இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டிங்க வந்ததுனால பைடன் செஞ்ச அனைத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனையும் அவர் வந்து ரிவோக் பண்ணிட்டார் அவர். ஸோ பைடனுடைய முதல் ஆக்ஷன் அது. அதுக்கப்புறம் இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து ஒரு சைன் பண்ணியிருக்கிறார். அதை பற்றி நம்ம வந்து போகலாம், உள்ளுக்குள்ள போகலாம். அதுல ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண் பெண் என்கின்ற இரு பாலர் மட்டும்தான் இனிமேல் அங்கீகரிக்கப்பட்டது, மற்றவை அங்கீகாரம் இல்லை அப்படின்றது குறித்தான ஒரு செய்தி ஒன்றை பார்க்க முடிந்தது. அது என்ன செய்தி? அமெரிக்காவில்தான் எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நிலப்பரப்பு. ஆனா அங்கேயே இது வந்து ஆண் பெண் அப்படின்ற இரு பாலர் தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன கையெழுத்தானது? இப்போ முதல்ல வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறப்ப வந்து அது அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து காங்கிரஸ்க்கு தான் உண்டு. இப்போ நம்ம ஊர்ல மக்களவைக்கும் அந்த இங்கே சட்டசபையில அந்த மன்றம், மக்கள் மன்றம் தான் அது வந்து சட்டங்களை இயற்ற முடியும். அதுக்கு பிறகு அது பிரசிடென்ட் அதை வந்து கையெழுத்து விடுவார். அப்பதான் அது வந்து அதான் லா அது. ஆனா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா சில இம்ப்ளிமெண்டேஷனை சிலது செய்யலாம். அந்த 4 வருஷத்துக்கு அவங்க இருக்கிற அந்த 4 வருட காலத்துல. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் கட்சியோடைய கொள்கையே வந்து அந்த எல்ஜிபிடிக்கு எதிரான கொள்கை தான். அவர்கள் ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்தாலும் ட்ரம்போட சாஃப்டா இருந்த எல்லாருமே வந்து இந்த எல்ஜிபிடிக்கு எதிராக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அதுலயும் குறிப்பா வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அந்த திருநங்கை, திருநம்பி அந்த கேட்டகரிக்கு கடுமையான எதிர்ப்போட அவங்க இருக்கிறாங்க. அது அவங்க பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் ஆளுகிற அந்த மாநிலங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மாநிலங்கள்ல என்னென்ன மாதிரி அந்த எல்ஜிபிடிக்கு எதிராக சட்டங்கள் இருக்குதோ அது எல்லாமே இப்போ வந்து ட்ரம்ப் கொண்டு வர முயற்சி பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த ட்ரம்ப் சைன் பண்றது ஒன்லி ஃபெடரல் லெவல்ல தான் இது வந்து அப்ளிகபிள். ஸ்டேட்ல இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்போ ஃபெடரல் ஜாபு ஃபெடரல் லெவல்ல இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதிகாரம் எங்கெங்க இருக்குதோ அந்தந்த துறையில மட்டும்தான் அவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். மாநில அளவில் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அது மாநிலத்துடைய ரைட் அது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த அந்த ஆண் பால் பெண் பால் 2 தான் பால், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ரிப்பப்ளிக்கனுடைய ஒரு ஒரு நீண்ட கால கொள்கை. அதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அதை வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியத்தை தந்துச்சு. இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பாஸ்போர்ட்ல வந்து அவங்க வந்து வேற பாலினமாக அவங்க போட்டிருந்தாங்களோ, வேற எங்கேயாவது போட்டிருந்தாங்கன்னா, இப்ப அது என்ன பண்ண போறாங்க அவங்க அப்படிங்கிறது இனிமே தான் போதான் இனிமே தெரியும். இப்ப அந்த அதை எதிர்த்து நிறைய இப்ப வழக்குகள் தொடரப்படும். அதற்கான அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. சில டெமோக்ராட்டிக் லாயர்ஸ், டெமோக்ராட்டிக் கவர்னர்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக போறாங்க. ஸோ என்ன ஆகும் தெரியாது அது. ஏன்னா இப்ப இருக்கிற கோர்ட் வந்து கிட்டத்தட்ட ரிப்பப்ளிக்கன் மெஜாரிட்டி உள்ள கோர்ட், சுப்ரீம் கோர்ட். அதனால அங்க எப்படி நடைபெறும் என்னன்னு தெரியல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் லெவல்ல இங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த ஃபெடரல் லெவல்ல இருக்கிற அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து ஆண் பால் பெண் பால் அப்படின்னு தான் இருக்கணும். நீங்க ஜாப்ல வந்து அவங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா அந்த ஜெண்டர் கேட்டகரியில நிறைய இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒன்லி ஆண் பால் பெண் பால் தான் அவங்க சூஸ் பண்ணி ஆகணும், அவங்க எந்த பாலினரா இருந்தாலும். அப்படிங்கிறப்ப என்ன ஆக போகுது அப்படிங்கிறது போகதான் தெரியும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இதனால வந்து ஒரு பெரிய சட்டத்தை இயற்றல இது. இது வந்து அவருடைய இதை பண்றாரு. ஆனா நிச்சயமா இது வந்து பாதிக்கும். ஏன்னா இவங்க ஒரு பிரசிடென்ட்டும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து ஏன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஒரு நிறுவனம் மாதிரி. அங்க வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அதுல மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து வர இருக்குது இந்த கேட்டகரியில. சார், நீங்க இன்னொரு சந்தேகம் வருது. போன முறை நம்ம நேர்காணல் பேசும் பொழுது சொல்லியிருந்தீங்க, சமூகத்திலேயே பெரும்பாலானோர் வந்து ஆண் பெண் அப்படின்ற அந்த பாலின பாகுபாடுடைய பார்வை தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது குறித்து பேசியிருந்தோம். பெண்கள் ஏன் எலெக்ட் ஆக முடியல அப்படின்றது குறித்து பேசும் பொழுது, அப்ப இந்த பக்கம் எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸை வந்து கர்ப் பண்றது அப்படிங்கும் பொழுது, அப்ப அடுத்து நிச்சயமா அது பெண்களுக்கான பாதிப்பையும் சேர்த்து அது கிரியேட் பண்ணாதா? அது சமூகத்துல இன்னும் பெரிய ஒரு ஆணாதிக்க மனப்போக்கை வந்து விதைக்காதா? ஆணாதிக்க மதிப்பான எப்படி யாரு அது டெமோக்ராட்ஸ் இருந்தாலும் ரிப்பப்ளிக்கன் இருந்தாலும் ஆணாதிக்க மனப்பான்மை தான் இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறது. அது வந்து பெண்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிலரி கிளின்டன் நின்னாங்க, அவங்க ஜெயிக்க முடியல. ஒரு வெள்ளை பெண்மணி நின்னாங்க, அவங்களே ஜெயிக்க முடியல. அப்புறம் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் நின்னாங்க, கமலா ஹாரிஸ், அவங்களாலையும் வெற்றி பெற முடியல. அதுல வந்து அமெரிக்கா ரொம்ப பின்தங்கி இருக்குது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுல வந்து. எல்ஜிபிடிக்கு வந்து பல மாநிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கலிபோர்னியால நிறைய ப்ரொடெக்ஷன் உண்டு. ஏன்னா கலிபோர்னியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், நியூயார்க்ல இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்ல இது எந்த அளவு எப்படி பாதிக்க போகுது அப்படின்னா வந்து இப்ப எனக்கு கலிபோர்னியால பெரிய பாதிப்பு இருக்காது இங்க இருக்கிற மக்களுக்கு, ரைட்? அதே மாதிரி நியூயார்க்லயோ இல்ல இலினாய்ஸ்லயோ இல்ல பாஸ்டன்லயோ இருக்கிற மக்களுக்கு இருக்காது. ஆனா அந்த ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்ல, டெக்சஸ், புளோரிடா போன்ற மாநிலங்கள், அங்க இருக்கிற பெண்களுக்கு அங்க இருக்கிற அந்த எல்ஜிபிடிக்கு அந்த தங்களை வந்து வேற இனமா அவங்க பாலா காட்டிக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஆளுகிற அந்த மாநிலங்களை பார்த்தாலே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்ப குறிப்பா வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறது குறிப்பா வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான். இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னன்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறினால் அவங்க வந்து ஒரு பெண்கள் அந்த பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சில லா இருக்குது, இந்த சில இருக்குது. ஃபெடரல்லையும் அது வந்து அதை அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ ஃபெடரல் லெவல்ல வந்து அது இருக்காது. ஒரு பெண் இந்த பயாலாஜிக்கலா அவங்க பிறக்கிறப்ப என்ன செக்ஸ்ல இருந்தாங்களோ அந்த பாத்ரூமுக்கு தான் அவங்க போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இப்போ அது ஃபெடரல் லெவல்ல அது அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண போறாங்க அவங்க. ஸோ இது எப்படி பாதிக்க போகுது, அவங்க மனநிலை எப்படி பாதிக்க போகுதுங்கிறது இருந்து தெரியாது. ஓகே, இடையில கோர்ட்ஸ் பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். சுப்ரீம் கோர்ட் வந்து ரிப்பப்ளிக்கன் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கோர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர் தானே, அங்க ரிப்பப்ளிகன்ஸ்னுடைய ஆதிக்கம் எப்படி? எந்த நாட்டுல அது இண்டிபெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாட்டு இல்ல, அதாவது ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். அது டெக்னிக்கலா பார்த்தா அவங்க இண்டிபெண்டா இருக்கணும். ஆனா ரிப்பப்ளிகன் இப்போ வந்து கோர்ட் நாமினேஷன் ப்ராசஸ் பாத்தீங்களா, ஒரு ஜட்ஜை வந்து ஒரு ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த செனட் ஓட் பண்ணி இது பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 9 ஜஸ்டிசஸ் இருக்காங்க. 9 நீதிபதிகள்ல வந்து 6 பேர் வந்து பிரசிடென்ட், ட்ரம்ப்பே 3 பேரை நாமினேட் பண்ணி வந்தவங்க. மீதி 3 பேர் வந்து ஜார்ஜ் புஷ் இந்த மாதிரி ஆட்கள் நாமினேட் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ 9ல 6 பேர் வந்து அவங்க எல்லாமே ரிப்பப்ளிகன் தான்.
நீங்க இந்த இவங்க இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அவங்க ரிப்பப்ளிக்கனா இருந்தவங்க தான். அவங்க வந்து அப்படிதான் அவங்க வந்து தங்களை காட்டிக்குவாங்க. அவங்க சின்ன லெவல்ல இருந்து. ஸோ அதனால அவங்க ரிப்பப்ளிகன்ஸ் தான். இப்ப நீங்க இப்ப நடக்கிற இப்ப இந்த வழக்குகள்லாம் பார்க்குறப்ப நிறைய வழக்குகள் வந்து இந்த டெமோக்ராட்டிக் அந்த வேல்யூஸ்க்கு எதிராக தான் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து தெரியுது. சமீபத்துல அந்த ட்ரம்ப் மீதான விசாரணை உட்பட ஆமா. அதுல ஆமா. அதுல இப்ப ட்ரம்ப் மீதான அந்த அந்த ரிப்போர்ட், அதாவது ஒரு பாலியல் குற்ற வழக்கு, அந்த அந்த ரிப்போர்ட்டை வெளியே விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஜட்ஜி காலின்னு, அது ட்ரம்ப் அவங்க நாமினேட் பண்ண ஜட்ஜி தான், அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜி தான். அவங்க வந்து இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து காங்கிரஸ்மேனுக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த இது எம்பிசியா இருக்காங்களே அவங்களுக்கே வந்து இது காட்டக்கூடாது. ஏன்னா அங்க போனா அது லீக் ஆயிடும் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். அத மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. பட் ட்ரம்ப் இஸ் ஒரு ஒரு கன்விக்டட் ஃபெலன். அது நிறுவி ஆயிடுச்சு. அது அவருக்கு வந்து ஜெயிலுக்கு போலே தவிர ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி அவரு. அவர் தான் இன்னைக்கு எங்களுடைய அதிபராகவும் இருக்கிறார். எங்களுக்கு பெரிய பெருமை இதுல. ஒரு பக்கம் வந்து சோசியலா இம்பாக்ட், இன்னொரு பக்கம் வந்து எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியலா வர்ற இம்பாக்ட்ஸ். ஆனா ட்ரம்ப் தேர்வாவதற்கான மனநிலை உருவானது இப்போதும் ஞாபகம் இருக்கு சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது பொருளாதாரம் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பா பணவீக்கத்தினுடைய அதிகரிப்பு, ஹவுசிங் லோன்ஸ் குறித்தான பிரச்சனை, அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார், இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. இது குறித்து ட்ரம்ப் வந்து இப்போ முடிவுகள் அறிவித்திருக்கிறாரா? அதுல மாற்றங்கள் வரும்ன்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அது வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். அதை பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம இது வந்து என்னன்னா, இப்ப அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தா அது ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசனா அந்த ஊர் குடிமகனாக, அமெரிக்க குடிமகனாக ஆவாங்க. ரைட்? அதுதான் இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃபால்ட்டா குடிமகன் ஆக முடியாது. அம்மாவோ அப்பாவோ வந்து அவங்க ஏற்கனவே ஒரு சிட்டிசனாக இருந்தாலோ, இல்ல பெர்மனன்ட் சிட்டிசன், இங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லுவாங்க, கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரீன் கார்டு அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் இருந்தாதான் அந்த குழந்தை வந்து சிட்டிசன் ஆக முடியும். இப்ப அம்மாவும் அப்பாவுமே சிட்டிசனா இல்ல பெர்மனன்ட் ரெசிடென்டா இல்ல அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எந்த நாட்டு அம்மா அப்பா எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அந்த நாட்டு குடிமகனாக ஆகும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். உலகத்திலேருந்து இங்க வரவங்க வந்து சிட்டிசன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வரவங்களுக்கு இது ஒரு அவங்க ஆசையில மண்ணு போடுற மாதிரி இந்த ஒரு இது வந்திருக்குது. இது குறிப்பா எதுக்குன்னா, இந்த இந்த அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ், இல்லீகல் ஏலியன்ஸ் சொல்லுவாங்க. இல்லீகல் ஏலியன்ஸ் சொல்லக்கூடாது, அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் அப்படின்னு இந்த மெக்சிகோ, இந்த தென் அமெரிக்கால இருந்து வந்து இங்க வேலை பார்க்க வர சாதாரண இங்க கூலி வேலை பார்க்குறவங்கள வந்து அவங்கள வந்து நாடு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக அவர்களுக்கு, ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10-15 ஆண்டுகள் வந்து அவங்க டெமோக்ராட்டுக்கு தான் வாக்களிப்பாங்க, அவங்க சிட்டிசன் ஆனாங்கன்னா. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் போக அவங்களுக்கு பணக்காரர் ஆகிறப்ப அவங்க ரிப்பப்ளிகனா மாறுவாங்க. அது வேற. இல்ல சார், இந்தியாவுல பாஜக வளர்றத அப்படியே அங்க சொல்றீங்க. பாஜகவை பார்த்து ரிப்பப்ளிகன் காப்பீடிக்கிறாங்களா, ரிப்பப்ளிகனை பார்த்து பாஜக காப்பீடிக்கிறாங்க, அது ஒரு வேற நம்ம விவாதத்துல போகலாம். அது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ஒரு பாசிச மனம் நிலையுடையவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அதனால அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அது இதனால பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த H1ல வராங்களே, வேலை வாய்ப்புக்காக வராங்க பாருங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், டூரிஸ்டா வரவங்க திரும்பி போயாகணும், அது ஒன்றும் இல்லை. ஆனா வேலை வாய்ப்புக்காக வராங்க பாருங்க, அவங்களுக்கு இங்கே கிரீன் கார்டு கிடைக்கிறது மிக கடினம், இம்பாசிபிள்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற நிலையில. ஸோ அவங்க பசங்க இங்க சிட்டிசன் ஆகவே முடியாது. இன்னொரு இனிமேல் அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றது கிடையாது மற்ற உலக நாடுகளுக்கு. இங்க வந்து படிச்சுட்டு திரும்பி அந்த நாட்டுக்கு படிச்சுட்டு 6 ஆண்டு காலம் இங்க வேலை பார்த்துட்டு அந்தந்த நாட்டுக்கு போகிற நிலை தான் அது. இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான். இதெல்லாம் வந்து சட்டம் கிடையாது. இது ரைட். இது வந்து இப்ப இதுக்கு எதிராக வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டை சேர்ந்த 22 கவர்னர்ஸ் வந்து இதுக்கு எதிராக வழக்கு தொடுக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், அங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சில நேரங்களில் வந்து நடுநிலையான தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு நம்பிக்கையில இருப்போம். ஆனா இப்போ இன்னும் 30 நாட்களுக்கு பிறகு அந்த இந்த 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 சட்டம் வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது.
அதனால 30 நாட்களுக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகள், இமிகிரன்ஸுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போதைக்கு போக போக தான் தெரியும் அதனுடைய நிலை. பார்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து நிப்பாட்ட போறதாகவும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த போற முதல்ல வந்து ஒரு மேன்மேடு வால் வச்சிருந்தாங்க. இப்ப ஹியூமன் வாலே வந்து எரெக்ட் பண்றாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆ, அது ஆமா. அது வந்து இது பார்டர் சேஃப்டிங்கிறது வந்து ரிப்பப்ளிக்கனுடைய அவங்களுடைய நோக்கம். நம்ம வந்து தேர்தலில் எப்படி ஜெயிச்சாருங்கிறத பத்தி பேச போறோம். இது ஒரு காரணம் இது. பார்டர் செக்யூரிட்டியில வந்து டெமோக்ராட்ஸ் ஆர் ஓப்பன் பார்டர் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து சொன்னாங்க. டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்டும் நிறைய நாடு கடத்தி இருக்கிறாங்க. பைடன் அதிகமான மக்களை வந்து நாடு கடத்தி இருக்கிறாரு. அதாவது அசைலம் தேடி வராங்க பாருங்க அமெரிக்கா. அவங்கள வந்து அதிகமாக ஒபாமா அதிகமாக நாடு கடத்தி இருக்கிறாரு. பைடன் நிறைய பேர் அங்க எக்ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா டெமோக்ராட்ஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை. அவங்க அதை வந்து டிஃபெண்ட் பண்றதே கிடையாது. அவங்க எப்பயுமே ஓப்பன் பார்டர்ஸ், யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவங்க. அவங்கள அப்படியே சிட்டிசன் ஆக்கி அவங்கள வந்து ஓட்டர்ஸா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டாக்கிங் பாயிண்ட் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் எப்பவுமே எஃபெக்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இவங்களுடைய ரிசோர்சஸ் எல்லாம் வந்து பார்டருக்கு கொண்டு போறாங்க. அது அமெரிக்கா பார்டர் உங்களுக்கு தெரியும், அது இட்ஸ் லாங்கஸ்ட் பார்டர். அதை வந்து சில இடங்கள்ல வந்து நீங்க வால் போட்டு, ஏன்னா கடல் இருக்குது, கடலை எப்படி நீங்க போட்டு நீங்க தடுத்து நிறுத்த முடியும் நீங்க, ரைட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது எப்படி என்ன ஆக போகுது? ஐஸுங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது அவங்க தான் இதை வந்து செய்வாங்க. அப்படியே அந்த அவங்க இப்போ அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை நிறைய இருக்குது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே. இப்போ அந்த பணம் யார் கொடுப்பானா? அதுவும் காங்கிரஸ் தான் கொடுக்கணும். பிரசிடென்ட் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் அதை அப்பீல் பண்ணாதான். சரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. 11 மில்லியன் இமிகிரன்ஸ், அந்த அந்த அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேலேயே இருக்கலாம். இந்த 11 மில்லியன் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எந்த ஊர்ல இருக்கிறாங்க, இது அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம மோடி பேசுற மாதிரி தான் ஒரு ஓட் கேட்சிங். நான் இது செஞ்சா இது செஞ்சிடுவேன், அது வந்தா இது செஞ்சிடுவேன். பார்ப்போம். ஒரு பெரும்பான்மை வாதத்தை கிளற வைப்பதற்கு. அதேதான். அதான் எல்லாமே அதான் அந்த பாசிச மனநிலை விடவங்கள்ட்ட அதான். அது வந்து ஒரு இனத்துக்குள்ளேயே ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படுத்தி உங்களை பயமுறுத்தி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா அதுல பாதிக்கப்படுற மக்களும் இருக்கதான் போறாங்க. அது வந்து நிச்சயமா அது உண்மைதான். அது இதனுடைய பொருளாதார தாக்கம், பொருளாதாரம் தான் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இன்னொரு பாயிண்ட், அவர் எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குறிப்பா ஹவுசிங் லோன்ஸ், இன்ஃபிளேஷன், ரஷ்யன் வார், இந்த 3 விஷயங்கள். ஸோ ரஷ்யன் வார், யுக்ரைன் வார்லாம் ஒன்று ஒரு பெரிய ஒரு வாக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தல. பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்குது. அதாவது எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கானமி நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பின்மை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதெல்லாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணவீக்கம், அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இன்னமும் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஒரு பைடன் டெமோக்ராட்ஸ் தோத்ததுக்கு ஒரு காரணம் வந்து, முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் தான். ஏன்னா இன்னைக்கும் வந்து கடைக்கு போறப்ப நம்மளுக்கு ஷாக்காக தான் இருக்குது நமக்கே, ரைட்? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு காரணம் ஒன்று. ரிப்பப்ளிக்கன் வந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பார்டர் இஷ்யூவில் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தே ஹவ் ஒன் த ஆர்குமெண்ட், ரைட்? நாங்கள் வந்து பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மாயையில் வந்து அவங்க. அதே மாதிரி ரிப்பப்ளிகன்ஸ் வந்தால் இது பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாயையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் அந்த டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்டையும் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்டுடைய அவங்களுடைய பீரியடை பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறப்ப எக்கானமி நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் ஒபாமா பீரியட், கிளின்டன் பீரியட் ரொம்ப டாப்ல இருக்கும். அது இப்போ இவங்க பைடனும் வந்து நல்ல எக்கானமி நல்லா இருக்குது எக்கானமின்னு பார்க்குறப்ப. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மக்கள்கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் தானே. அவங்களுக்கு போய் அடுத்த வேலைக்கு சாப்பாடு வாங்க முடியலன்னா அவங்க எக்கானமி நல்லா இருந்தா என்ன, இந்த நம்பர் நல்லா இருந்தால் அவங்க அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அது ஒரு காரணம். முக்கியமான காரணம் வந்து இந்த ஜெண்டர் இதை வச்சு ஒரு டாக்கிங் பாயிண்டாக வச்சு அவங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராகவும் எல்ஜிபிடிக்கு எதிராகவும் பேசி இவங்க வந்து, அதாவது ஒரு கடவுள் வந்து ஆணும் பெண்ணும் தான் படைச்சாரு, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு பிறகு டெமோக்ராட்டிக் பார்ட்டிலையும் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தலை. அது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். அது இதெல்லாம் காரணங்கள். பட் ட்ரம்ப் கிட்ட ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்க ட்ரம்ப்புக்கு அப்படின்னா வந்து முக்கியமா
மக்கள் எப்பயுமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. உலகத்துல எல்லா தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ் கோவ விரும்புறது கிடையாது. அதே மாதிரி போகிறது விரும்புறது கிடையாது. யாராவது வந்து மாற்றம் செய்வாங்களா? மாற்றத்த குடுப்பாங்களா? அப்படிங்கிறது தான். இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்டேட்டஸ் கோ தான். இப்ப கமலா ஹாரிஸ் வந்திருந்தா, ஜோ பைடனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இருக்கும். பைடன் வந்து ஒபாமாவுடைய எக்ஸ்டென்ஷன். அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. எந்தவித ரேடிக்கலா ஒண்ணும் பெருசா சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டான். நான் வந்தா இத ஷேக் பண்ணுவேன். நான் வந்தா இது பண்ணுவேன். மக்கள் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இவங்கள எலெக்ட் பண்ணா அதே மாரி தான் இருக்க போகுது. இந்த ஆளு வந்தா ஒருவேளை ஏதாவது நல்லது நடக்கும். இல்ல ஏதாவது ஒரு 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 ரேடிக்கலா ஏதாவது செஞ்சு அப்படிங்கிற ஒரு ஒரு இத கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. விட்டுட்டு ஏன்னா டெமோக்ராட்ஸ் நெறைய தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. அது அது வந்து நம்ம வேற டிஸ்கஷன்ல பண்ணலாம். ஸோ அதை எல்லாம் மக்கள் பார்த்து டயர்ட் ஆகி தான் வந்துட்டு இன்னொன்னு நம்ம ஏற்கனவே நெறைய பேசியிருக்கிறோம் பாலஸ்தீனியன் இஷ்யூ. மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தினது அந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்த இது இது மாதிரி அவங்க தான் கால்லே அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டு இன்னைக்கு ட்ரம்ப்ப வந்து இன்னைக்கு தலைவர் ஆக்கி விட்டுட்டுருக்கோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2014 இந்தியர்கள் அவசரப்பட்டது போலவே அமெரிக்காவும் அவசரப்பட்டிருக்கிறதா அப்படின்றது அடுத்தடுத்து பேசுவோம் சார். இன்னும் இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படின்றது சொல்லியிருந்தீங்கல்ல சார், இருப்பது அப்படியே மெயின்டைன் ஆகுறது அப்படின்றது அது வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை சூழலுக்கு இட்டு செல்லும். ஆனா ட்ரம்ப்பினுடைய வருகை அப்படிங்கும் பொழுதே அவர் வரும்போதே வந்து ஒரு பெரிய அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் தான், நியோலிபரல் ஸ்டேட் தான், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா அவருடைய பதவியேற்பு விழாவில் இந்திய தொழிலதிபர் அம்பானி, நீட்டா அம்பானி கலந்துக்கிறாங்க, இலான் மஸ்க் கலந்துக்கிறாரு, மார்க் ஜக்கர்பர்க் கலந்துக்கிறாரு. மற்ற நாட்டு அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டது போல தெரியல. ஆனா உலக நாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி, இது என்ன காரணம் சார்? போன ட்ரம்ப்புடைய போன காலகட்டத்திலையும் பார்த்திருப்பீங்க நீங்க. அவங்க வந்து அவர் கொடுத்த அந்த டாக்ஸ் கட் எல்லாம் வந்துட்டு அந்த பில்லியனர்ஸ் அந்த கார்பரேஷனுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி தான் அவர் டாக்ஸ் கட் எல்லாம் கொடுத்தாரு. நிச்சயமா ட்ரம்ப் வந்தா பில்லியனர்ஸ்க்கும் இல்ல இந்த கம்பெனிக்கு கார்பரேட்டுக்கும் வந்து நல்லது நடக்கும். அதனாலதான் அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இது டாவோஸ்ல வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்குது. அதையும் அங்கே ஜெனரலா அங்கதான் கலந்துக்குவாங்க, அவங்க போவாங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து இங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, இது ஒரு அலிகார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெக் அலிகார்கி. இலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பீசோஸ், இந்த டெக்னாலஜி ஆட்கள் தான் நீங்க அங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பீட்டர் தியல், இந்த மாதிரி ஒரு கும்பலே இருக்குது. ஒரு லிபர்டேரியன் திங்கிங் உள்ள ஒரு கும்பலே இங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பை வந்து ஆட்டுப்படிக்க போறாங்க. அவர்களுக்கு வேண்டியதை அவங்க வாங்கிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. அது டெக் பில்லியனர்ஸுக்கு மத்தியில அம்பானியும் இடம்பெற்று இருக்கிறார். அவர் அந்த ப்ரொஃபைல செட் ஆகலே. பணக்காரர் தானே. டெக் பில்லியனர்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச ஆளு சொன்னாங்க. நிறைய பேர் டெக்னாலஜி இல்லாத வால் ஸ்ட்ரீட் சேர்ந்த நிறையவங்க அங்க இருக்கிறாங்க. எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. அம்பானி இல்ல, எல்லாம் பில்லியனர்ஸ். ஐ டசன்ட் கேர் வெதர் டெக் பில்லியனர் ஆர் ஃபைனான்சியல் பில்லியனர். ட்ரம்ப் டசன்ட் கேர். பாப்போம் நம்ம இது. ரைட் சார். இது அடுத்த 4 ஆண்டுகள் வந்து ஒரு ஃபன்னா தான் இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் நிறைய பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. பேரலை, அரண்சை, யூடியூப் ரூட்டஸ், ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ், திரு லோகு ஐயப்பன், திரு கரிகாலன், திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர். நாள் ஜனவரி 25 மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம், கோட்டூர்புரம், சென்னை.